வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பச்சை சிகப்பு வெண்டைக்காய்லாம் பறிக்க போகிறோம். ஏன்னா நிறையா இருக்குது. நான் 2 நாள் இடையில வீடியோ போடல. அதே மாதிரி நான் அறுவடையும் பண்ணலைங்க. ஒரு சில காய் வந்து முத்திருச்சா என்னன்னு பார்த்து உடைக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பாருங்கள், நுனியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பார்த்த பாருங்கள், பிஞ்சாக தாங்க இருக்குது. ஏன்னா நிறைய வெண்டைக்காய் காய்ச்சிட்டே இருக்கிறதால தினம் தினம் அறுவடை பண்ணி தானே ஆகணும். ஆனால் நான் இப்போது இடையில 2 நாள் வந்துட்டு நான் அறுவடையே பண்ணலைங்க. ரொம்ப முத்துற மாதிரி இருக்கிற காயை மட்டும் வந்துட்டு அப்படியே பறித்து சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இப்படி பாருங்கள், சிவப்பு வெண்டையும் இப்போ நிறைய காய்க்குது, பச்சை வெண்டையும் நிறைய காய்ச்சிட்ருக்குது. அதனால் வெண்டைக்காய் வந்து எனக்கு கஷ்டம் இல்லாமல் நிறைய வெண்டைக்காய் கொடுத்துட்டே இருக்குது செடிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா? நம்ம அதுவும் வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்குலாம் நிறைய கொடுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா தினம் தினம் நான் அறுவடை பண்ணிகிட்ருக்கேன் வெண்டைக்காய். அதனால் அது மாதிரி நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, பசங்களுக்கு நிறையா கொடுங்க. பாருங்கள், இதுவும் சிவப்பு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா அந்த வலுவலுப்பே இருக்காதுங்க. அப்படியே கூட சமைக்கலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சிவப்பு வெண்டைக்காய் வந்துட்டு நல்லாயிருக்கும். பச்சை வெண்டை ஆனால் நிறைய காய்க்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செர்ரி பழம் பாருங்கள், வலை போட்டு விட்ருக்கேன். இந்த அணில் அப்புறம் மரநாய் வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாடியில். அதெல்லாம் வந்து கடித்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுது. அதனால தான் நான் வலை போட்டு விட்ருக்கேன். அதை பார்த்து எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் பேர்ட்ஸ்லாம் சாப்பிடும், ஆனால் அதுங்களுக்கும் போகும். இன்றைக்கி இல்லாமல் வலையை போட்டு விட்ருக்கோம். பாவம் தான் இல்லைங்களா? என்ன பண்ணுறது? இதோ பாருங்கள், நான் இன்றைக்கி பறித்த வெண்டைக்காய், செர்ரி பழம், அது கூட பறித்த முல்லைப்பூ. வெண்டைக்காயெல்லாம் பறிக்கும்போது நிறைய சாப்பிட்டாச்சு. 2 பச்சை வெண்டை தான் இருக்குது பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.